அரசியலுக்கு 60 நாளைக்கு முன்னாடி அப்படிதான் பேசுவாங்க. இப்போ அவங்க பண்றதுக்கு பெரிய அந்த போதைப்பொருள் மாத்திரையை வந்து நுணுக்கி அதை டிஸ்டில் வாட்டர்ல கலந்து அதை இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு பையன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. இது கிராமத்துக்குள்ள வரப்ப இதோட பயம் வந்து மக்கள் கிட்ட இப்பதான் அதிகரிச்சிருக்கு. அதனால இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். அது தமிழ்நாட்டுக்குள்ள வர அத்தனை வழியுமே போலீஸ்க்கும் தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பவர்ல இருக்கிறதால அதை அழிக்க முடியல, ஒழிக்க முடியல. எலக்ட்ரானிக் சிகரெட் தடை பண்ணியும் நிறைய விற்கிறாங்க சென்னையில. என்ன தோணுதோ அதை பேசக்கூடிய ஒரு மனிதர், இயல்பான மனிதர். அவருக்கு இன்னும் அந்த சுயநல அரசியல் வரல, சந்தர்ப்பவாத அரசியல் தெரியல. எனக்கு பிடிச்ச ஓட்டு போடுங்க, பிடிக்கலாம் போட்டு போடாதீங்க, அந்த ஸ்டைல்ல தான் பேசுறாரு. அங்கறனே கொஞ்சம் மாறுங்க, கொஞ்சம் அரசியல்வாதியா மாறுங்க, தந்திரங்கள் எல்லாம் கத்துக்கோங்க. அப்பதான் இவ்வளவு பெரிய அரசியல்வாதிங்க மத்தியில நம்ம நீச்சல் அடிக்க முடியும். இந்த மண்ணை நேசிச்சு இந்த மண்ணுக்குள்ள இருந்து வந்த ஒரு வேட்பாளர். அவரு மண் மீது காதல் கொண்ட ஒரு வேட்பாளர். அவர் வந்து முழுக்க முழுக்க தகுதியானவர் இந்த கடலூர் மாவட்டத்துல வெற்றி பெற. இப்பெல்லாம் சமையலறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்ல. இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான் ஒரு அம்மாவின் சமையலறையும் புகை இல்லாம இருக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும். அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம். மீண்டும் வேண்டும் மோடியின் அரசு. இதுதான் எங்களுடைய கேரண்டியும். தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். வணக்கங்க. போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதிகரித்து வருதுன்றது தப்புங்க. முதல்ல அது எப்பயோ பரவி ரொம்ப புரியோடி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அதோட பாதிப்பு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் வசிக்கிற இப்போ நான் கடலூர்ல இருக்கேன். கடலூர்ல நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அந்த போதைப்பொருள் மாத்திரையை வந்து நுணுக்கி அதை டிஸ்டில் வாட்டர்ல கலந்து அதை இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு பையன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அந்த பையனோட ஏஜ் வந்து 16. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து கிராமத்து லெவல், ஒரு ரொம்ப குக்கிராம லெவலில் வந்து இந்த மாதிரி ஊசி மூலயமா போதைப் பொருள் ஏற்றி அந்த போதை அனுபவிக்கிற அளவுக்கு இது வந்து பரவி இருக்கு. சிட்டியில் இருந்த கல்ச்சர் இருந்த வரைக்கும் பெருசாக மக்கள் வந்து அதை கவனிக்கல, சிட்டி லைஃப் அப்படின்னு விட்டாங்க. இது கிராமத்துக்குள்ள வரப்போ இதோட பயம் வந்து மக்கள்கிட்ட இப்போ தான் அதிகரிச்சிருக்கு. அதனால இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதிகரிப்புன்ற வார்த்தை தப்பு, அது புறையோடி போயிருக்கு. அது க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது தமிழ்நாட்டுக்குள்ளே வர அத்தனை வழியுமே போலீஸ்க்கும் தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஸோ சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே பவரில் இருக்கிறதால அதை அழிக்க முடியல, ஒழிக்க முடியல. இதை ஒழிக்கணும்னு நினச்சி எந்த அரசு வருதோ அவங்க நிச்சயமாக அதை ஒழிப்பாங்க. கிளி ஜோசியரை கைது செய்யும் அரசு போதைப் பொருள் தடுப்பதில் கவனம் செலுத்தவில்லை என்று திமுக அரசு மீது சமூக வலைதளங்களில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி? கிளி ஜோசியர் அரெஸ்ட் பண்ணது கூட அது கூட சட்டப்படி பார்த்தீங்கன்னா சரியாக தான் சார் வரும். ஏன்னா அது வந்து பச்சை கிளி வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பறவை. அதை வந்து கூண்டில் போட்டு அடையக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்களை நீங்கள் வந்து தடை பண்ணி அரெஸ்ட் பண்ணதை காட்டிலும் நீங்கள் வந்து மக்கள் வந்து அன்றாடம் கெட்டு போய் பல தாய்மார்கள் தாலியாக இருக்கிற அந்த போதை பழக்கம் கொடுக்கக்கூடிய குடி, சிகரெட்டு, அந்த இப்போ எலக்ட்ரானிக் சிகரெட் தடை பண்ணியும் நிறைய விற்கிறாங்க சென்னையில். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தடுக்காமல் நீங்கள் பஞ்சு மிட்டாயில் அக்கறை காட்டுறீங்க. அது கிட்டத்தட்ட அது ஈக்குவலான ஒரு விஷயம் தான் இந்த கிளி ஜோசியன்ற மேட்டரும். இது அரசியல்ன்றதால அது ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. நீங்கள் ஜாலியாக மெரினா பீச், பெஸ் நகர் பீச் போனீங்கனாலே ஒரு 100 கிளி ஜோசியரை ஈஸியாக பார்த்துடலாம். இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கைது தான். அதை தாண்டி நிறைய செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஏன் யோசிக்க மாட்டாங்க? அதோட எஃபெக்ட் மக்கள்கிட்ட போய் சேருதுன்றது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா இல்லையான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. சங்கர் பச்சான் அவர்களை நீங்கள் வந்து ஒரு இயக்குநராக பார்த்திருப்பீர்கள், ஆனால் இப்போது அவர் ஒரு வேட்பாளராக பார்த்தீர்கள். அவரிடம் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறது? இல்லைங்க, அவரு என்ன தோணுதோ அதை பேசக்கூடிய ஒரு மனிதர், இயல்பான மனிதர், சமூகத்தின் மீது எப்பவுமே ஒரு அக்கறையோடவே இருக்கிற மனிதர், நடுநிலையாவே தன்னை வந்து எப்பவுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு மனிதர். இன்னும் அப்படிதான் இருக்காரு. அவருக்கு இன்னும் அந்த சுயநல அரசியல் வரல, சந்தர்ப்பவாத அரசியல் தெரியல. அவர் இப்பவும் பேசுறது எல்லாமே இன்னும் இயல்பா, எனக்கு பிடிச்ச ஓட்டு போடுங்க, பிடிக்கலாம் போட்டு போடாதீங்க, அந்த ஸ்டைல்ல தான் பேசுறாரு. தங்கறன்னா இன்னும் கொஞ்சம் அரசியல் கத்துக்கணும்னு ஆசை. அதாவது நீங்க கேட்டீங்களா மாற்றம் இருக்கான்னு? மாற்றமே இல்லை. நமக்கு ஒரு எம்பி சீட் கிடைச்சிருக்குன்றது அவர் தலையிலே ஏறல. தங்கறனா கொஞ்சம் மாறுங்க, கொஞ்சம் அரசியல்வாதியா மாறுங்க, கொஞ்சம் தந்திரங்கள் எல்லாம் கத்துக்கோங்க. அப்பதான் இவ்வளோ பெரிய அரசியல்வாதிங்க மத்தியில நம்ம நீச்சல் அடிக்க முடியும்ன்றது ஒரு சின்ன கோரிக்கை. சங்கர் பச்சான் அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்வீர்கள்? சார், அவர் போட்டி போடுற தொகுதி வந்து நம்ம கவனிக்கணும் சார். அது வந்து பழைய தென்னார்காடு மாவட்டமான தற்போதைய கடலூர் மாவட்டம். அவரோட சொந்த தொகுதி இது. அவர் பிறந்து வளர்ந்த தொகுதி பத்திரக்கோட்டை தான் அவரோட சொந்த ஊர். ஸோ அவருக்கு வந்து இந்த மண்ணை பற்றி, இந்த மக்களை பற்றியும் ரொம்ப டீப்பாக தெரியும்.
அது சும்மாவே நான் சொல்லலை. உங்களுக்கு தெரியும், தமிழ் சினிமாவில் முதல்ல வட தமிழ்நாடுன்ற ஒரு பெயரை கொண்டு வந்ததே அவர் தான். வட தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த அழகான விஷயங்களை அழகி படம் மூலியமாக, சொல்ல மறந்த கதை, பள்ளிக்கூடம், 9 ரூபாய் நோட்டு, இந்த மாதிரி படங்கள் மூலயமா இந்த கடலூர் மாவட்டத்தோட வாழ்வியலை, அழகியலை, முந்திரி தோப்போட அழகியலை அவர் தான் பேசினார் முதல்ல. எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடி அவர். அது இதுவே போதும் அவருக்கு நம்ம வந்து ஓட்டு போகிறதுக்கு. இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணுக்குள்ளே இருந்து வந்த ஒரு வேட்பாளர் அவர். மற்றவங்களாம் இந்த மண்ணிலேருந்து வந்த வேட்பாளர் தான். பட் அவங்க எல்லாமே கார்ப்பரேட் மைண்ட் செட் இருக்கவங்க. இவர் முழுக்க இந்த மண் வாசனையோட, இந்த மண் மக்களோட கலந்த ஒரு வேட்பாளர். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த தானே புயலால் இந்த கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டப்போ அவராக தானே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கொண்டு போய் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அந்த ஃபண்டு ஒன்று கிரியேட் ஆகிறதுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அவ்வளோ பெரிய ஊன்றுகோலாக இருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்வார் சர்வசாதாரணமாக. ஸோ மண் மீது காதல் கொண்ட ஒரு வேட்பாளர் அவர் வந்து முழுக்க தகுதியானவர் இந்த கடலூர் மாவட்டத்தில் வெற்றி பெற. இந்து கடவுள்களை விமர்சித்த திருமாவளவன் மற்றும் ராசா போன்றவர்கள் எல்லாம் இப்போது கோவிலாக சொல்கிறார்கள். அவர்களிடம் நல்ல மாற்றம் வந்துள்ளதாக பார்க்கலாமா? அது மாற்றமாக நீங்கள் பார்க்கக்கூடாது சார், அது ஏமாற்றம் தான். அரசியலுக்கு 60 நாளைக்கு முன்னாடி அப்படி தான் பேசுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதே நிலைமையில் இருந்தாங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் மாற்றம்னு பேர் சொல்லணும். இப்போ அவங்க பண்ணுறதுக்கு பேர் ஏமாற்றம். பாட்டி எல்லாம் ஸ்விமிங்ல இறங்கிட்டீங்க? எத்தனை மழைக்காலம் வந்தாலும் இவனுங்க எதையும் சரி பண்ண மாட்டாங்கடா. நாம தாண்டா தயாரா இருக்கணும். தமிழகத்தை நீச்சல் அடிக்க விட்டோரை மன்னிக்காதீர். மக்களின் குரல் வெல்ல வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு.